ஹைதராபாத்ல பிரசித்தி பெற்ற கோவிலினுடைய சன்னதியில கடந்த கரித்துண்டு உடனடியா வெடித்த போராட்டம். என்ன நடந்தது விரிவா பார்ப்போம் வாங்க. தெலுங்கானா மாநிலத்தினுடைய தலைநகர் ஹைதராபாத்ல ஓல்டு சிட்டி அப்படின்ற பகுதி ரொம்ப புராதனமானது. அங்க சங்கட விமோச்சன ஹனுமான் கோவில் அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு. நட்ராஜர் நகர் அப்படின்ற ஒரு பகுதியில் இந்த கோவிலும் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு கோவில். நாளொன்றுக்கு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து வணங்கிட்டு போற இந்த கோவில்ல தான் நான் சொன்ன சர்ச்சை நடந்திருக்கு. கோவிலுக்குள்ள சிவன் சன்னதியில கரித்துண்டு ஒன்று கடந்திருக்குது. அதை காலையில சென்று பார்த்த பக்தர்கள் அதிர்ச்சி அடைஞ்சு உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. தகவலின் பேரில் அங்கே வந்த காவல்துறையினர் உடனடியாக நடவடிக்கைகள் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன சிக்கல் அப்படின்னா, ஓல்டு சிட்டி பகுதியிலையும் சரி, ஹைதராபாத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலையும் சரி, இஸ்லாமியர்களும் இந்துக்களும் அதிக அளவில் வாழ்ந்துட்டு வராங்க. ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, திட்டமிட்டு இஸ்லாமியர்கள் மாட்டு இறைச்சியை கோயிலுக்குள்ள கொண்டு வந்து போட்டுட்டாங்க, இது அவங்களுடைய சதி அப்படின்னு சொல்லி பிரச்சனையை வேற மாதிரி திசை திருப்புறாங்க. இதை தொடர்ந்து எக்கச்சக்கமான போராட்டங்கள் நடக்குது. ஓல்டு சிட்டி மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த ஹைதராபாத்துமே உடனடியாக ஒரு பிரச்சனைக்குரிய சூழலா, கலவர சூழலா மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்குது. போராட்டங்கள் நடக்குது. இதை எப்படியாவது கட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு நினைச்ச ஹைதராபாத் போலீஸ் டிசிபி சந்திரமோகன் அவர்களுடைய தலைமையில் ஒரு டீம் ஃபார்ம் பண்றாங்க. அந்த டீம் காலதாமதப்படுத்தாம உடனடியாக நடவடிக்கை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரணையை துவங்குறாங்க. விசாரணையினுடைய முதல் கட்டமாக சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பார்க்குறாங்க. சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் இருக்கு ட்விஸ்ட். சிசிடிவி கேமராவினுடைய காட்சிகளை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, கோவிலுக்குள்ள கரித்துண்டை தூக்கிட்டு வந்து போட்டது எந்த மனிதனும் அல்ல, அது ஒரு பூனை. சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு நாயும் பூனையும் வாயில கரித்துண்டோட கோவிலை சுத்தி வர்றது தெரிஞ்சிருக்கு. அடுத்தடுத்த காட்சிகளை பார்க்கும் பொழுது இந்த பூனை அடிக்கடி கோவிலுக்குள்ள வர்றதும் தெரிய வந்திருக்கு. சந்நிதியினோட பின்புறம் இருக்கிற கிரில் வழியா பூனை உள்ள வந்திருக்கு. சந்நிதியில கரித்துண்டை போட்டது அந்த பூனை தான். அதுக்கப்புறம் மேலும் விசாரிச்சு பார்த்ததுல அந்த மாமிசம் மாட்டு இறைச்சி இல்ல, மட்டன் தான் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. உடனடியாக நடவடிக்கை எடுத்து அங்க இருந்த அந்த கலவர சூழலை தடுத்து நிறுத்தி இருக்கிறாங்க தெலுங்கானா காவல்துறையினர். இந்த பிரச்சனையை திசை திருப்பணும், இது ஒரு கம்யூனல் ரயட்டா மாற்றணும் முயற்சி பண்ண நிறைய பேரோட எண்ணம் ஈடேறாம போயிருச்சு. இதுக்காகவே நம்ம ஹைதராபாத் போலீஸுக்கு நன்றி தெரிவிக்கலாம். இந்த பிரச்சனையிலிருந்து நாம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, எந்த சிக்கல்லையும் உடனடியாக ஒரு முன் முடிவுக்கு வராம கொஞ்சம் நிதானிச்சு இது எதனால் நடந்திருக்குன்றதை ஆலோசிச்சாலே போதும்.